இந்திய பிரதமர் நரேந்திர மோடி வருகிற ஏப்ரல் 22 மற்றும் 23 ஆகிய தேதிகளில் சவுதி அரேபியாவிற்கு அரசுமுறை பயணம் மேற்கொள்ளவுள்ளார். சவுதி அரேபியாவின் பட்டத்து இளவரசரும் பிரதமருமான முகமது பின் சல்மானின் அழைப்பின் பேரில் பிரதமர் மோடி சவுதி அரேபியாவிற்கு செல்ல உள்ளதாக இந்திய வெளியுறவு விவகாரங்கள் துறை சார்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதற்கு முன் 2016ஆம் ஆண்டிலும் 2019ஆம் ஆண்டிலும் சவுதி அரேபியாவிற்கு பயணித்துள்ளார் மோடி. டெல்லி சென்றுள்ள தமிழக ஆளுநர் ஆர் என் ரவி குடியரசு துணைத் தலைவரை சந்தித்துள்ளார். இந்த சந்திப்பின் போது எடுக்கப்பட்ட புகைப்படங்களை ஆளுநரின் ஆலோசகர் திருஞான சம்பந்தம் சமூக வலைதள பக்கங்களில் வெளியிட்டுள்ளார். மாநில அரசு நிறைவேற்றி அனுப்பும் மசோதாக்களுக்கு ஆளுநர் ஒப்புதல் வழங்குவது தொடர்பாக தமிழக அரசு தொடர்ந்த வழக்கில் கடந்த ஏப்ரல் 8 அன்று உச்சநீதிமன்றம் தீர்ப்பளித்தது. இந்த வழக்கில் உச்சநீதிமன்றம் தனது சிறப்பு அதிகாரத்தை பயன்படுத்தி தமிழக சட்டமன்றத்தில் நிறைவேற்றப்பட்ட 10 மசோதாக்களுக்கு ஒப்புதல் வழங்கியது. மேலும் மசோதாக்கள் மீது முடிவெடுக்க ஆளுநருக்கும் குடியரசுத் தலைவருக்கும் காலக்கெடுவையும் உச்சநீதிமன்றம் நிர்ணயம் செய்துள்ளது. மாநிலங்களவையில் நடைபெற்ற நிகழ்ச்சி ஒன்றில் பேசிய குடியரசு துணைத் தலைவர் உச்சநீதிமன்றம் சூப்பர் பார்லிமெண்ட் போல செயல்படுவதாகவும் தெரிவித்திருந்தார். இந்த பின்னணியில் தமிழக ஆளுநர் ரவி டெல்லியில் குடியரசு துணைத் தலைவரை சந்தித்து பேசியுள்ளது முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்படுகிறது.